Smeltrips.com இந்தியாவுடைய நம்பர் 1 டூர் ஆப்ரேட்டர். இப்போ வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ஃப்ரான்ச்சைஸ் தராங்க. மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய்க்கு வந்து தராங்க. இதுக்கு வந்து கடை செட்டப்லேருந்து கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்லேருந்து A to Z எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பண்ணித்தராங்க. உலகம் ஃபுல்லாக எங்கே வேணுனாலும் சரி இந்த ஃப்ரான்ச்சைஸ் பண்ணித்தராங்க. நான் மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறது 25 லட்ச ரூபாய்க்கு பண்ணித்தராங்க. அதே மாதிரி தான் கடை செட்டப்பு, வாடகை, எக்யூப்மெண்ட்ஸு உள்ள எல்லாமே A to Z வந்து எல்லாமே வந்து பண்ணி தந்துடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்தமானுக்கு வந்து டூர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஃப்ரான்ச்சைஸ் வேணும்னாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் டூர் போகிறனாலும் சரி, தாராளமாக Smeltrips.com இந்த நம்பர் வந்து கூப்பிடுங்க. இன்றைக்கே உங்கள் டூரை என்ஜாய் பண்ணுங்கள். எம்புரான் 2 விஷயமா பேசிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, படமாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன் நான். அதுக்கப்புறம் இதோட ஐடியாலஜியாக ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக மோகன்லால் சாருடைய அப்பாலஜி கூட வந்துருக்குது. அது பேசணும். சரி, அதுக்கு முன்னாடி படம் எப்படி இருக்குதுன்னு பேசிடலாம். படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா, லூசிஃபர் அப்படிங்கிறது மிகப்பெரிய பெஞ்ச் மார்க். அதாவது ஒரு மலையாளம் சினிமா வந்து இவ்வளோ கமர்ஷியலாக இவ்வளோ ஜனரஞ்சகமாக வந்து கொண்டு போக முடியுமா அப்படின்னு வந்து எல்லோரும் யோசிக்கிறப்போ வந்த படம் தான் லூசிஃபர். அது வந்து மோகன்லால் சாரை மட்டும் கிடையாது, பிருத்திவிராஜ் மட்டும் கிடையாது, மலையாளம் சினிமாவே அடுத்த லெவல் கமர்ஷியல் அந்த புலிப்பாய்ச்சலுக்கு வந்து கொண்டு போயிடுச்சு அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாதுங்க. அவ்வளோ சூப்பரான படம் லூசிஃபர். ஸோ அதோட கண்டினியூவேஷன் லூசிஃபர் 2. ஸோ இது வந்து பொருட்செலவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட லொக்கேஷன்ஸ் போயிருக்காங்க. ஏகப்பட்ட அதாவது ஷார்ட்ஸாகவும் சரி, சீன்ஸாகவும் சரி, மெனக்கிட்டு பிருத்திவிராஜ் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்துருக்காரு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிராஸ் ஒழுகும், தலைகளாக விழுந்தோன்னே எல்லாம் மாறும், ஒரு மரம் எரியும், அது எல்லாம் மாறும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கமர்ஷியல், அதாவது ஒரு கமர்ஷியலில் ஒரு கிளாஸ் கலந்து ஒரு மெசேஜ் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து செமையாக வந்து பிருத்திவிராஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் 2 ஹீரோஸ், ஒன்று வந்து மோகன்லால், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சு வாரியர் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஏன்னா 2 பேருக்குமே அவ்வளோ அட்டகாசமான ரோலுங்க. மஞ்சு வாரியருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு உமன் ரோலில் இவ்வளோ அட்டகாசமான எலிவேஷன் இருக்குல்ல. ரொம்ப சில ரோல்ஸ் தான் பார்த்துருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான ரோல் வந்து இந்த ரோல் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. மஞ்சு வாரியர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அதே ஸ்பின் ஆஃப் ஒன்று பண்ணி அவங்களுக்குனே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கலாம். அந்தளவுக்கு அந்த ரோல் அழுத்தமான ரோல். ஒரு அரசியலில் ஒரு வாரிசு ஒன்று உள்ள வருது அப்படின்னா அவங்க எப்படி வருவாங்க, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, எதனால் வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து மஞ்சு வாரியர் வந்து தன்னோட நடிப்பில் ஒரு நடையில் கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஃப் மாறும்போது பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ மெச்சூரான ஒரு நடிப்பை வந்து மஞ்சு வாரியர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் டொவினோ தாமஸ் சம்மர் ரோல் சூப்பராக ஒரு ஸ்டேட்டுடைய சிஎம் அப்படின்னா அது ரொம்ப கேஷுவலாக ஒரு யங்கான சிஎம் இருந்தால் எப்படி இருப்பானோ அந்த ஒரு இருப்பாரோ அந்த ஒரு டேக்கை வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். படத்தை பொறுத்த வரைக்கும் மோகன்லால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தாருங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா ரொம்ப ஓவர் ஸ்லோ மோஷன். சும்மா பக்கத்து ரூம் போகிறனா கூட வந்து அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஜிக் தான் நடக்கிறாரு. இந்த மாதிரி ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 இடத்துல இந்த ஸ்லோ மோஷன் 10 இடத்துக்கு மேலே இருக்கும் அந்த ஸ்லோ மோஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்டில் டயர்டாகுது. என்னடா வந்துட்டா அப்படியா ஸ்லோ மோஷனாக தலைவன் வர்றான்டா, இது ஒரு புகை விலகும்டா, வர்றான்டா தலைவன் அப்படின்ட்டு கோட் போட அப்படியே ஸ்லோ மோஷனில் வேறு வெரைட்டி வச்சுருக்கலாம் அந்த இடத்துலலாம். அது வைக்காது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி ஃபைட் சீக்வன்சஸ்மே வந்து பார்த்திங்கன்னா லூசிஃபர் 1 ஃபைட் சீக்வன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஃபைன்டாக இருக்கும். ஒரு அடி காலை தூக்கி மேலே அடித்து வைக்கிறார் அப்படின்னா அச்சாண்டா அப்படின்ட்டு இருக்கும். இது அப்படி இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கமர்ஷியலாக கடைசி ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா இணைந்த கைகள் மாதிரி வந்து பிருத்திவிராஜும் மோகன்லால் வந்து பார்த்தீங்கன்னா டச்சக்கு புச்சக்குங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி சலிப்பு தட்டுது. என்னடா இது இப்படி தான் போய் பண்ணுவீங்களாடா அப்படிங்கிற ஒரு மீட்டர் வந்து இருக்குது. இன்னொன்று லென்த்தாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக லென்த் இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்து இந்த படம் கொடுத்துட்டே இருந்துச்சு அப்படிங்கிறதும் இந்த படத்துக்கான மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது நான் நினைக்கிறேங்க. ஸோ இதெல்லாம் வந்து படத்தோட கிரியேட்டிவ் பார்ட். ஸோ பட் ஓவராலாக படம் என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா ஒரு நல்ல பொருட்செலவில் நல்ல ஒரு சின்சியரான அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபீல் ஆகுது. இதில் வந்து டவுட்டே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போது இந்த படத்தோட ஐடியாலஜி பற்றி பேசணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லெவலப்புடைய பிரேக் த்ரூ ஃபிலிம் மேக்கர்ஸ் ப்ரோக்ராம் 2 வருஷ ப்ரோக்ராமு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 12 வாரத்துக்குள்ளே வந்து சொல்லித்தராங்க. இது ஆன்லைன் கோர்ஸுங்க. அதுவுமே செலக்ட் 10% தான் வந்து எடுக்கிறாங்க. இன்டர்வியூ வச்சு தான் வந்து உங்களை வந்து எடுக்கிறாங்க. சோனி வந்து உங்களோட பார்ட்னர் பண்ணுறாங்க. ஸோ கோர்ஸ் முடிச்சுட்டு வெளில வரும்போது உங்களுக்கு சோனியோட பார்ட்னர்ஷிப் சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போய் காமிச்சிங்க அப்படின்னா சோனியில் ஆஃபரோட நீங்கள் வந்து நிறைய பொருட்கள் வாங்க முடியும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப வேலிடான சர்டிஃபிகேட், பவர்ஃபுல்லான சர்டிஃபிகேட்
சர்டிஃபிகேட் இது. மென்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மென்டர் பண்ணுறவங்க எல்லாருமே சினிமாவில் பல துறைகளில் சாதிச்சவங்க தான் உள்ளே இருக்காங்க. லோகேஷ்லேருந்து கார்த்திக் சுப்பராஜன்லேருந்து எல்லாருமே லெவலப் கூட அசோசியேட் ஆகிருக்காங்க. காரணம் என்னென்னா அதோட ஜென்யூனிட்டி, அதோட கிளாஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பிரேக் த்ரூ ஃபில்ம் மேக்கர்ஸ் ப்ரோக்ராமை மிஸ் பண்ணிடாதீங்க. அதான் டக்குன்னு நீங்கள் போனோடனே காசு கட்டினா அப்படி இல்லை, ஃபில்டர் பண்ணி தான் பண்ணுறாங்க. பட் நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூவா, உங்கள் கரியரில் ஒரு பிரேக் த்ரூவா இது இருக்கும், சந்தேகமே இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் இல்லாட்டி வந்து பின் கமெண்ட்டில் வந்து லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்போ படம் இப்படின்னு சொல்லிட்டேன்னா இந்த படத்தோட ஐடியாலஜி, இதில் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்காத ஐடியாலஜி சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேம் ஒன்றை காட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேம் வந்து வேறு ஒன்றும் இல்லை, நம்ம முல்லைப்பெரியாரை தான் வந்து பார்த்திங்கன்னா சூசகமாக சொல்லியிருக்காரு பிருத்திவிராஜ். அந்த டேமில் 4 கேட் திறந்துன்னா வந்து பார்த்திங்கன்னா கேரளாவே மண்ணுக்குள்ளே முழுகும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஏங்க அந்தளவுக்கெல்லாம் வந்து கேரளா கவர்மெண்ட் அலர்ட்டாக அப்படியே வந்து, ஏன்னா அதை பண்ணியிருந்தாங்கன்னா வயநாட்டில் வந்து சரியாக பண்ணியிருக்கணும். வயநாட்டில் வந்து அவ்வளோ தூரம் வந்து அஃபிஷியல்ஸ் அலர்ட் பண்ணியுமே அதை கண்டுக்காமல் போய் தான் அவ்வளோ பெரிய ட்ராஜடி நடந்திருக்குது. அப்படிங்கிறப்போ இதையெல்லாம் வந்து எந்த மக்களுமே ஏற்றுக்க மாட்டான். அது மலையாள மக்கள், தமிழக மக்களும் மக்கள் தாங்க. இங்கே எல்லாம் மலையாளிலும் தமிழனும் அண்ணன் தம்பியாக தான் உள்ளே வாழ்கிறாங்க. நீங்கள் வந்து சில பேர் அதுக்குள்ளே இருக்கிற சில பேர் நீங்கள் குப்பை கொண்டு வந்து கொட்டினாலும் சரி, இல்லை மெடிக்கல் வேஸ்ட்டு கொண்டு வந்து கொட்டினாலும் சரி, நாய்களை கொண்டு வந்து உள்ளே விட்டாலும் சரி, என்ன பண்ணிங்கனாலும் சரி, நாங்கள் வந்து மலையாளிகளை வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பியாக தான் பார்க்குறோம். இங்கே இருக்கிற நிறைய தமிழர்கள் அங்கே இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற நிறைய மலையாளிகள் இங்கே இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ முல்லைப்பெரியாறுங்கிறது உங்களுக்கு மட்டுமான பிரச்சனை இல்லை, எங்களுக்கும் தான். ஒரு மலையாளி சகோதரன் வந்து அந்த டேம்னால் வந்து ஏதோ முழுகிறா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படின்னா இங்கே பார்த்துட்டு சிரிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சகோதரத்துவம் இல்லாத மனிதர்கள் நாம் கிடையாது. தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவன் நல்லா இருக்கானா இல்லையோ, அடுத்தவன் வீடு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்குறவன் தான் உண்மையான தமிழன். மொத்த 100% தமிழன் அப்படி தான் இருக்கான். ஸோ அதனால் இந்த ப்ரொபகண்டா வேண்டாம். இந்த முல்லைப்பெரியாரை பற்றி அது கோர்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக வல்லுநர்களுக்கு தெரியும். அப்படியெல்லாம் வந்து எந்த டேமையும் விட்டுற மாட்டாங்க. அப்படி பிரச்சனைனா தமிழன் தான் முதல்ல வந்து இல்லையா இது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது மலையாளிகளை விட தமிழன் தான் முதல்ல சொல்லுவான். இதை சொல்லிக்க விரும்புகிறேன். ஆனால் இப்போ நான் இந்த விஷயம் இருக்கா, இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, பிருத்திவிராஜ் எடுத்த இந்த ப்ரொபகண்டா, இது ப்ரொபகண்டான்னு நான் நினைக்கிறேன், இது எனக்கு பிடிக்கல. அப்படிங்கிறப்போ என்னோட கருத்தை தான் நான் சொல்ல முடியும். அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து அதை சொல்லியிருக்கார்ல, அதை வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள். சென்சாரான படம் இது, சென்சர் ஆகிடுச்சு. எதுக்கு சென்சர் போர்டுன்னு இருக்குது? அப்போ எல்லாம் அப்ரூவ் பண்ணி சென்சர் பண்ணி கொண்டு வரது, மக்களுக்கு கொண்டு வரது தான். இன்றைக்கி இந்த படம் ரீசென்சர் ஆக போகுது. இன்றைக்கி வந்து மோகன்லால் சார் இப்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாலஜி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹேஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சார், அதனால் வந்து சார் நான் வந்து அப்பாலஜி கேட்டுக்கிறேன், இது சில பேரை புண்படுத்தி. என்னையா புண்படுத்துச்சு? புண்படுத்தலையே. மோகன்லால் சார் அதை பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறேன். அது கேரளா மக்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா கேரளா மக்கள் மேலே வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்தாலும் கேரளா மக்களை எங்கே ரொம்ப பிடிக்கும்னா பயங்கர மரியாதைக்காரர்கள். அந்த செக்குலரிசத்தை உண்மையாக கடைபிடிக்கிற ரொம்ப சில மாநிலத்தில் கேரளாவும் ஒன்று. அவ்வளோ அட்டகாசமாக எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா சரிசமாக உட்காந்து பேசுகிறதுக்கான ஒரு சரியான இடம் கேரளா. அப்படி வந்து அந்த அட்மாஸ்பியரை வச்சுருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடக்குலேருந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பெனிட்ரேட் பண்ணி கபலீகரம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கட்சி, அதை பற்றி அவங்க படம் எடுத்திருக்காங்க. பிருத்திவிராஜ் எடுத்திருக்கிற விஷயம் என்ன? குஜராத்தில் நடந்த கலவரத்தை வந்து எடுத்திருக்காரு, அதில் இருக்கிற உண்மையை எடுத்திருக்காரு. அதில் வந்து சிறுபான்மையர் முஸ்லீம்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடுகள் சூறையாடப்பட்டு, அவங்க வாழ்க்கைகள் சூறையாக்கப்பட்டு, அந்த பெண்கள் வந்து மனவங்கப்படுத்தப்பட்டு அவர் நரகமாகப்பட்டது உண்மையா பொய்யா? உண்மை தானே? அதை தானே எடுத்திருக்காரு. உடனே ஏன் அந்த சைடு எடுக்கல? இந்த ரயிலை பற்ற வச்சது யார்? ரயிலை ஓட்டுனவர் யார்? எனக்கு என்ன புரிதலோ அதை நான் படமாக எடுக்கிறேன். உனக்கு ஒரு புரிதல் இருக்குது அப்படின்னா நீ ஒரு படமாக எடு, எதிர் சேவல் விடு, ரெண்டையும் பார்த்து மக்கள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்படி அவுரங்கசீப் பற்றி படம் எடுக்கிறதில்ல, யாராவது சொல்கிறாங்களா? அதனால் எங்கே இருந்தான்னு கூட தெரியாது. ஆனால் இருந்தானா என்னன்னு கூட அதெல்லாம் 500 வருஷத்துக்கு முன்னாடி. அதை இன்றைக்கி ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை கொண்டு வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலரைஸ் பண்ணணும்னு நீ நினைக்கிறதில்ல. இது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இதை போலரைஸ் பண்ணணும்னு கூட நினைக்கல. அந்த உண்மையை எடுத்துக்கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்குறாரு, அதோட வழியை மக்களுக்கு புரிய வைக்கிறார். இப்போ ஒரு இஸ்லாமியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை ஏன் பயங்கரமாக எதிர்க்கிறான், ஏன் அவன் கடுங்கோமம் கொள்கிறான் அப்படின்னா ஒரு ஜென்ரலாக பார்த்தா புரியாது. சும்மா கோபம், அவன் அவ்வளோ அனுபவிச்சிருக்கான். அவனுடைய இனம் அழிக்கப்பட்டிருக்குது, நிறைய இடங்கள்ல வந்து வேரோடு அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ அவன் கடுங்கோபம் கொள்கிறான். அப்போ அது ஏன் அப்படிங்கிறது வந்து நினைவுபடுத்துகிறார் பிருத்திவிராஜ். இவ்வளோதான் இந்த படம் பண்ணியிருக்குது. மற்றபடி எந்த இடத்துலையும் சட்ட ரீதியாகவோ இல்லை மன ரீதியாகவோ ஒருத்தனை புண்படுத்தணும் இல்லை. எவன் பட்டிருக்கான் அப்படின்னா எவன்லாம் இந்த அக்யூஸ்டா அநியாயம் பண்ணியிருக்கானா அவனுக்கு பூரா புண்ணாயிடுச்சு. என்ன இந்த ரைட்டில் இருக்கிற அவனை அக்யூஸ்ட் பூரா. ஏன்னா இதில் என்னென்னா இதில் அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்துவிஸ்தவனுங்க அது நாங்கள் ஹிந்துஸ், டேய் நீங்களாம் ஹிந்துஸ் கிடையாதுடா. ஹிந்துஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வழிமுறை, அது ஒரு வாழ்க்கை முறை. அது
அது ஒரு மதமே கிடையாது. அது யார் வேணால் பின்பற்றலாம். அண்ட் இன்னொன்று, ஹிந்துவோட பேசிக் தத்துவம் அன்பு, சகோதரத்துவம், மற்ற எல்லா உயிரினங்களோட அன்பு. ஒரு நாய்க்கு ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்ய கூடாது அப்படிங்கிறத இந்துவிசம். அப்போ நீங்களாம் யார் அப்படின்னா, இந்த ஹிந்து அப்படிங்கிற அதை வந்து நீங்கள் மதமாக, அது வந்து ஒரு வாழ்க்கை முறையை வந்து நீங்கள் மதமாக கன்வெர்ட் பண்ணி அதையே நீங்கள் போத்திருக்கிற பசுந்தோல் போர்த்திய புலிகள். நீங்கள் அந்த ஹிந்துங்கிறதை எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? உன் ஓட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க. அதுக்கு தான் நாளைக்கு கடவுள் இல்லைங்கிறது வந்து உனக்கு ஓட்டாக மாறும்னா நீ கடவுள் இல்லைன்னு ஒரு மதத்தை உருவாக்குவ. இதுதான் உண்மை. உனக்கு புரியுதா? ஸோ ஹிந்துக்கும் உனக்கும் எங்களுக்கு வித்தியாசம்லாம் நல்லாவே தெரியும். நாங்கள்லாம் ஹிந்துஸ்தான், நான் ஹிந்து தான், ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்கிறேன், ஹிந்து தான். ஆனால் எல்லா மக்களுக்கும் நான் நிற்பேன். ஏன்னா அவன் வழி எனக்கு தெரியாது, என் வழி அவனுக்கு தெரியாது. அப்படிங்கிறப்ப போயிட்டு அவனை கிண்டல் பண்ணுறதோ இல்லை அவனை வந்து என்ன கிண்டல் விடுறதோ அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன். அதுக்கிடையில் நீங்கள் யாரியா? ஸோ இந்த விஷயத்தை தான் பிருத்திவி எடுத்து வச்சிருக்காரு. இதை ரொம்ப நியாயமாக எடுத்து வச்சிருக்காரு. இப்போ அதையே ரீசென்சார் பண்ண சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து ரீசென்சார் பண்ணுமா? உனக்கு ரீசென்சார் பண்ணி 17 இடத்துல கட் பண்ணுறாங்களா? அப்போ எதுக்கு சென்சார் போர்டு? எதுக்கு இந்த தேசங்கிற நான்? எதுக்கு இந்த ஜனநாயக தேசம், ஜனநாயகம், பத்திரிகை சுதந்திரம்? இது என்ன சுதந்திரம்? இது சென்சர் பண்ணிட்ட படம் வந்துருச்சு, திருப்பி ரீசென்சார் என்ன? யார் மனதை புண்படுச்சு நான் கேட்குறேன். அப்படி என்ன தப்பு சொல்லியிருக்காங்க? எதுக்கு ரீசென்சார் போற? புண்படுத்துனா பார்க்காதடா, வீட்டில் உட்காரு. என்ன அடல்ட்ஸ்க்கான படம் தானே அது? புண்படுத்தாது பார்க்காதேங்கிற நான். போகாத, யாருக்கு புரியுமா அவன் போய் பார்க்கட்டும். நீ எடு, உங்கள் குரூப் எல்லாம் சேர்ந்து எடுங்க. அந்த பக்கம் எனக்கு இந்த பக்கம் ஒரு உண்மை இருக்குன்னா எடு, அந்த உண்மையை எடு, மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோங்கிற நான். இப்போ உங்கள் ப்ரொபகண்டா படங்கள்லாம் வர்றது இல்லையா? மக்கள் அலோவ் பண்ணுறது இல்லையா? பாட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான்ல. சில படங்கள் 500 கோடி 1000 கோடி கூட கலெக்ட் ஆகுது இல்லை? அதை யாராவது சொல்கிறாங்களா? இது ப்ரொபகண்டா படம் கூட கிடையாது, இது உண்மையை பேசிக்கிற படம். இதில் நீ அவங்களுக்கு பிரச்சனை வருது. ஸோ இது நான் உங்களுக்கு மலையாளிகளுக்கு உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, இந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் இருக்குது. இந்த சீன் இப்போ இந்த முன்னாடி சொன்னேன்ல நான், இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது, ஸ்லோ மோஷனில் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஆனால் இதோட ஐடியாலஜிக்காண்டி இந்த சின்ன சின்ன விஷயங்களை தூக்கி வீசிட்டு குடும்பம் போய் இந்த படத்தை பார்க்கணும். இதில் எனக்கு என்ன ஒன்றும் கிடையாது. ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். போய் பார்த்து இந்த படத்தை கூட நிற்கணும், இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நிற்கணும். இன்னொன்று, பிருத்திவிராஜுமே சரி, இவங்களுக்கு வந்து பயந்துட்டு ஓடக்கூடாது. பிருத்திவி, எனக்கும் நீங்கள் சொன்ன முல்லை பெரியார் பிரச்சனை பிருத்திவி, அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். அதுக்குன்னு வந்து உங்களை வந்து நான் பேன் பண்ண சொன்னால் அது எவ்வளோ அக்ரமமான ஒரு விஷயம். ஒரு சீனை எடுக்க சொன்னால் எவ்வளோ அக்ரமமான ஒரு விஷயம் அது. கருத்துக்கள் மோதிக்கலாம், அதுதானே ஜனநாயகம். அப்போ நீங்கள் வந்து அவன் கருத்தில் பேசுகிறான் அப்படின்னா அதுக்கு பயந்துக்கிட்டு வந்து சீனை கட் பண்ணிங்கன்னா எப்படிங்க? புதன்கிழமை வந்து 17 சீன் இருக்காதுன்னா என்னங்க அது? இப்போ ஆடியன்ஸ்க்கு நம்ம தர மரியாதை என்ன? ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவனுக்கு நம்ம தர மரியாதை என்ன? என்னது இது? ஜனநாயகமாக வேறு ஏதாவதுமா? ஸோ அதனால் பிருத்திவிராஜும் மோகன்லாலும் என்ன ஆனாலும் சரி கட் பண்ண முடியாதுன்னு நிற்கணும். நின்னா உங்களை வரலாறு பேசுங்க, இல்லாட்டி வரலாறு மன்னிக்காது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நாளைக்கு கேரளா சரித்திரத்தில் மிரட்டலுக்கு பயந்து கட் பண்ணீங்க அப்படிங்கிறது என்றைக்குமே வரலாறுல இருக்கும். மோகன்லால் சாரில் அதை பண்ணவே கூடாது. என்னத்துக்கு சார், என்னங்க சார் பண்ணிட்டீங்க அப்படி தப்பா? என்ன தப்பா சொல்லிக்கிட்டீங்க? ஸோ போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது பேசுகிற ஐடியாலஜி பிருத்திவி வந்து தன்னோட ஹார்ட்லேருந்து உண்மையை பேசியிருக்காரு. அதனால தான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மைலேஜ், இந்த சின்ன சின்ன ஷார்ட் கமிங்ஸ் தாண்டி ஏன் இவ்வளோ பெருசாக பேசப்படுதுன்னா அதுதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு தமிழனா நான் போய் நின்று பார்க்குறேன். எனக்கு இதில் வந்து சில பிரச்சனைகள் கூட இருக்குது. ஆனால் அந்த ஐடியாலஜி காட்டி நான் போய் நின்று பார்க்குறேன். அப்போ நீங்கள் ஒரு மலையாளியாக என்ன பண்ணணும்? எல்லாரும் போய் பார்க்கணும். ஒரு இந்தியனா எல்லாரும் போய் பார்க்கணும். ஒரு ஹிந்துவாக எல்லாரும் போய் பார்க்கணும். முஸ்லீமாக கிறிஸ்டினாக எல்லாரும் போய் பார்க்கணும். இதில் மதத்தை யூஸ் பண்ணுறவனா இருந்தால் நீ எல்லாம் பார்க்காத, வீட்டில் உட்காரு, அவ்வளோதான். ஸோ இதுதாங்க என்னுடைய விமர்சனம். இது என்னுடைய பிராண்டுங்க, ரோர் சவுத் அப்படின்ட்டு. டிஷர்ட்ஸு, பேண்ட்டு, ஷார்ட்ஸு, கிட்ஸுக்கு எல்லாமே வந்து பண்ணுறோம். நானே மேனுஃபேக்சர் பண்ணி ரொம்ப சீப் ரேட்டில், சீப்புன்னு சொல்ல மாட்டேன், விலை முடிஞ்ச அளவு குறைஞ்ச விலையில் நல்ல பொருட்களை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து தரேங்க. குவாலிட்டி மிஸ் ஆகாது. மிஸ் ஆச்சு அப்படின்னா நல்லா இல்லை அப்படின்ட்டு இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து எனக்கு கழுவி ஊற்றுங்க. உங்களுடைய பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எங்கள் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 பேருக்கு சம்பளம் தர்றேன். அது நீங்கள் போடுகிற பிச்சை தான், அதான் உண்மை. ஸோ வாங்குங்க, முடிஞ்சால் அதை கிளிக் பண்ணி வாங்குங்க. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.